Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last session, we have completed the case study about earthworm. So, earthwormல எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். And last class, I have explained about the importance of earthworm, the case study of earthworm. So, earthworm எதுக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய anatomical structures or digestive system, excretory system, reproductive system, nervous system இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஸ்டடி பண்ணோம். ஸோ அதுல இருந்து நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எர்த்வார்ம் எய்தர் காக்ரோச் ஆர் ஃப்ராக். ஸோ இந்த மூணுல இருந்து ஏதாவது ரெண்டு கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா வரும். ஸோ கேன் ஈஸிலி ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் தட் சாப்டர். தென் இதுல எர்த்வார்ம்ல எப்படி நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம சொன்னோமோ இட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் கம்ஸ் அண்டர் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இட் கம்ஸ் அண்டர் அனிலிடா. அதுவே வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ரோச் இஸ் த நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் ஸ்டடி இன் த அனிமல் கேஸ் ஸ்டடி செகண்ட் ஒன். இதுல வந்து நம்ம மேக்ஸிமம் மேஜரா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் சேம் வைஸ் எர்த்வார்ம்ல என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணமோ அதே மாதிரி தான். பட் இதுல வந்து அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். அண்ட் யூ நோ தட் ஸோ காக்ரோச் கம்ஸ் அண்டர் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ்ல அனிலிடா ஃபைலம்ல இருந்து எர்த்வார்ம் அண்ட் ஆர்த்ரோபோடா ஃபைலம்ல இருந்து காக்ரோச். அண்ட் தென் இது ரெண்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வில் கோ ஃபார் வெர்டிபிரேட்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ராக். ஸோ மேக்ஸிமம் நம்ம சீக்கிரமா கவர் பண்ணுவோம். அண்ட் தென் இதுல வந்து இதுல கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபவுட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆர் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இல்ல அதோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருந்து கேட்பாங்க. இல்ல அது வந்து டயோஷியஸா மோனோஷியஸா. ஸோ மோனோஷியஸா இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி வந்து அதோட ரீப்ரொடக்ஷன் நடக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஸோ லெட் அஸ் கோ டு திஸ். ஸோ cockroach, the binomial name of cockroach is Periplaneta americana. இதுதான் வந்து இதோட binomial name. ஸோ அதனால தான் வந்து we know that what are the rules of writing the binomial nomenclature. ஸோ binomial name வந்து எப்படி ரைட் பண்ணணும்ன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Periplaneta americana. And coming to the classification, you can see here phylum, it comes under Arthropoda. Class Insecta, because there are 6 to 7 classes, maximum 6 class வந்து இதுல இருந்தது நம்ம ஸ்டடி பண்ணோம். ஃபைலம் அனிமேலியாலே நம்ம வந்து கம்ப்ளீட் ஃபைலத்தை நம்ம பார்த்தோம். அண்ட் கம்ஸ் டு த ஆர்டர், இட் கம்ஸ் அண்டர் ஆர்த்ரோபெட்ரா, ஆர்த்தோப்டீரா ஆர் ஆர்த்ரோபெட்ரான்னு சொல்லி நிறைய பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ் அஸ் ஆர்த்தோப்டீரா. Tira means P silent actually, so Tira means wings. Okay, and then genus comes under Periplaneta and species is the Americana. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் நேம் சேர்த்து பெரிப்ளானட்டா அமெரிக்கானா அப்படின்னு நம்ம சொல்றோம். And coming to the introduction about a cockroach. So cockroach is a typical cosmopolitan insect. Cosmopolitan means வேர்ல்டு ஃபுல்லா எந்த இடத்துலனாலும் அது ஆக்சுவலா இருக்கும். அண்ட் எக்ஸிபிட் ஆல் த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்செக்டா. ஸோ கிளாஸ் இன்செக்டாவோட கேரக்டர்ஸ் என்ன மாதிரின்றது எல்லாமே நம்ம கிங்டம் அனிமேலியால கோ த்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் கோ த்ரூ யுவர் புக். கிங்டம் அனிமேலியாவை எடுத்து காக்ரோச்ல என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது, காக்ரோச் இந்த சென்ஸ் இன்செக்டா, கிளாஸ் இன்செக்டால என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குன்றது கோ த்ரூ பண்ணுங்க, அதுல கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ ஜென்ரலி காக்ரோச்சஸ் ஆர் ரெட்டிஷ் ப்ரௌன். ஸோ காக்ரோச் நம்ம கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்போம். காக்ரோச்சோட கலர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் சம்வாட் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கும், ஆர் பிளாக் பாடி, சம்வாட் டார்க்கா இருக்கும் வித் லைட் ப்ரௌன் மார்ஜின் இன் த ஃபர்ஸ்ட் thoracic segment. ஸோ தொராக்ஸ் அப்படின்னும் போது ஹெட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரீஜன் தான் தொராக்ஸ், தட் இஸ் நெக் ரீஜன் கிட்ட தான் நம்ம தொராக்ஸ் சொல்லுவோம். இந்த தொராக்ஸ் ரீஜன்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் லைட் ப்ரௌன் மார்ஜின்ல இருக்கு. தே ஆர் omnivorous ஆர் omnivorous அப்படின்னு பாத்தீங்கன்னா they can eat all பிளான்ஸ் இதையும் சாப்பிடும், அனிமல் இதையும் சாப்பிடும். ஸோ லைக் நம்மள மாதிரி தான், ஒரு ஹியூமன்ஸ் மாதிரி தான். we are eating everything, right? ஸோ பிளான்டையும் நம்ம பிளான்ட் சோர்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம், அனிமல் சோர்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா they can feed everything. And nocturnal. So nocturnal in the sense it is active in the night time only. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மார்னிங் டைம்ல ஆக்டிவா இருக்கும் போது கண்டிப்பா காக்ரோச்சஸ் எதுவுமே வெளியே வராது. பட் நம்ம நைட் டைம் நம்ம ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கும் போது காக்ரோச்சஸ் வந்து அதிகமா வருது. அண்ட் லிவிங் அண்ட் டேம்ப் அண்ட் வார்ம் பிளேசஸ், எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கிச்சன்ஸ். ஸோ ஏன்னா கிச்சன் எதுக்காக வந்து நம்ம வீட்டுல ஹால்
அண்ட் பெட்ரூம் நிறைய ரூம் இருந்தாலுமே வந்து கிச்சன்ஸ் எஸ்பெஷலி எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் கிச்சன் எப்பவுமே வார்ம் பிளேஸா இருக்கும். ஸோ வார்ம் பிளேஸா இருக்கக்கூடியதுனால காக்ரோச் வந்து அந்த இடத்துல அதிகமா இருக்கும். and are quite common in kitchens. We know that hotels la irukum, then bakery shops and restaurants, warehouse, sewage and public places. So warehouse அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு சில திங்ஸ் ஸ்டோர் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுலயும் வந்து அதிகமா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் சீவேஜ் இடத்துல பாத்தீங்கன்னா இது அதிகமா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஒரு பெரி பிளானட்டா இஸ் அ கர்சோரியல் டைப். ஸோ கர்சோரியல்னா இட்ஸ் அ ஃபாஸ்ட் ரன்னர், ரொம்ப ரொம்ப ஸ்பீடா ஓடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் நம்ம நீங்க வந்து கருப்பாம்பூச்சி அடிக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ஓடும். நீங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கூட அதை நீங்க அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ கர்சோரியல் மீன்ஸ் இட்ஸ் அ ஃபாஸ்ட் ரன்னர் ஆர் ஸ்விஃப்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டயோஷியஸ். ஸோ மோனோஷியஸ் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். இட் இஸ் அ டயோஷியஸ். வாட் இஸ் டயோஷியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா த செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஸோ இதுல செக்ஸஸ் வந்து தனித்தனியா தான் இருக்கு. மேல் காக்ரோச்சஸ் இருக்கு, ஃபீமேல் காக்ரோச்சஸுமே இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்து வி கேன் ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் அ மேல் காக்ரோச் ஆர் ஃபீமேல் காக்ரோச். அந்த காக்ரோச்சை பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதோட அப்டோமினல் ரீஜியன், அதுல இருக்கக்கூடிய செக்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வச்சு வி கேன் ஐடென்டிஃபை வெதர் சம் காக்ரோச் இஸ் த மேல் ஆர் ஃபீமேல். அண்ட் ஓவிபாரஸ். ஓவிபாரஸ் அப்படின்னா ஓவி மீன்ஸ் எக். ஸோ இட் இஸ் எக் லேயிங் அனிமல். ஸோ விவிபாரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிவிங் பர்த். லைக் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே விவிபாரஸ் நம்ம சொல்லுவோம். பட் இன் கேஸ் ஆஃப் காக்ரோச் அப்படின்னு எடுத்துக்கும் போது இட் கம்ஸ் அண்டர் ஓவிபாரஸ். and exhibits parental care. ஸோ பேரண்டல் கேர் அப்படின்னு வரும்போது நம்ம ஹியூமன்ஸ் நம்ம பார்த்துருக்கலாம், இல்லை ஈவன் டாக்ஸ், இல்லை மற்ற அனிமல்ஸ் நீங்க மேபி பெரிய பெரிய அனிமல்ஸ் நீங்க பார்த்துருக்கலாம். கண்டிப்பா பேரண்டல் கேர் அதுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். பட் ஒரு இன்வெர்டிபிரேட் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எஸ்பெஷலி அதுவும் இது லோயர் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, ஒரு ஆர்த்ரோபோட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஒரு ஆர்த்ரோபோட்ஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பேரண்டல் கேர் இருக்கு அப்படின்னும் போது இட்ஸ் சம்வாட் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஸோ they carry with them harmful germs of various bacterial diseases. ஸோ இது என்ன பண்ணும், ஏன் வந்து நீங்க நிறைய ஆட்ல கூட நம்ம டிவிஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கலாம். நிறைய ஆட்ல வந்து அந்த ஹிட் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த காக்ரோச்சஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு சாகடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. பிகாஸ் எதுக்காக நம்ம வந்து மெயினா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் ஆக்ட் அஸ் அ வெக்டார். ஸோ நிறைய நேரத்துல எப்படி வந்து ஒரு மஸ்கிட்டோ வந்து ஒரு டெங்கு, மலேரியா, ஒரு பிளாக் வாட்டர் ஃபீவர் இந்த மாதிரி நிறைய டிசீஸை காஸ் பண்ணுதோ அதே மாதிரி வந்து காக்ரோச் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அ வெக்டார். அதுவும் வந்து வெக்டார்ல வரக்கூடியதுதான். அப்போ இதை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கே தெரியாம நிறைய டிசீஸ் காஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா காலரா, அண்ட் தென் டயேரியா, டியூபர்குலோசிஸ், ஈவன் டியூபர்குலோசிஸ் அண்ட் டைஃபாய்டு ஆல்சோ. ஸோ அண்ட் ஹென்ஸ் ஆர் நோன் அஸ் வெக்டார்ஸ். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காலரா இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது பாக்டீரியாஸ் அதோட பாடியில இருந்ததுன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க டிஷ் மேல வந்து அது போயிட்டு இருந்தாலே அதை நம்ம சரியா வாஷ் பண்ணாம திரும்பி நம்ம வந்து அந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம எடுத்துக்கும் போது அதுல கண்டிப்பா அந்த காலரா காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கும். ஈவன் டயேரியா. ஸோ நத்திங் பட் அது வாமிட்டிங் அண்ட் டிசென்ட்ரி. ஸோ ரெண்டுமே போகிறதுக்கான அந்த பாக்டீரியாஸும் அதுல இருக்கும். டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட் பிகாஸ் டியூபர்குலோசிஸ் நம்ம மேக்ஸிமம் நினைச்சிருக்கலாம் அதாவது அஃபெக்ட் ஆன ஒரு பேஷண்ட்ல இருந்து தான் இது வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் டியூபர்குலோசிஸை சொல்லும் போது the cockroaches they play a very important role for carrying the disease. ஸோ இது வந்து டியூபர்குலோசிஸும் அது கேரி பண்ணுதுன்றாங்க. அண்ட் டைஃபாய்ட். ஸோ டைஃபாய்ட் ஃபீவர் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். டைஃபாய்ட் ஃபீவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காஸ் பண்றதுனால they comes under vectors. ஸோ வெக்டார்ஸ் ஆல்ரெடி நம்ம என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ வெக்டார்ஸா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஷுட் ப்ரொவைட் தட் அந்த ஹோஸ்டுக்கான இது எல்லாமே அந்த வெக்டார்ஸ்க்கான கேரக்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பா அந்த அனிமலுக்கு இருந்தாகணும். கண்டிப்பா அந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் அந்த ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும். லைக் ஐ சா மெனி திங்ஸ் லைக் மலேரியாவை நம்ம சொல்லியிருக்கிறோம். அண்ட்
டேப் வார்ம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், டாக் வார்ம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், தென் அஸ்காரிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அனிமல் கிங்டம்ல. இதெல்லாம் ஒரு தடவை திரும்ப கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இது புரியும். அண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் அனிமலை கொடுத்து அந்த அனிமல் வந்து அந்த ஹோஸ்டோட பாடியில எந்த டைம்ல வந்து அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது, எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, வாட் இஸ் இன்குபேஷன் பீரியட், ஸோ வெதர் அந்த பாராசைட் உள்ள அனிமல் பாடி உள்ள நுழைஞ்ச உடனே வந்து அது உடனே காஸ் பண்ணுதா, இல்ல இந்த சிம்டம்ஸ் ஏதாவது கொடுக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். So then now we will go to the next one. Coming to the morphology of cockroach. So ஒரு cockroach பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. So adult cockroach அப்படின்னு சொல்லும்போது it's not a juvenile one, it's a well known adult. ஒரு adult cockroach எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it comes under like 2 to 4 centimeter. Okay, so கிட்டத்தட்ட 2 to 4 centimeter வரைக்கும் length இருக்கும். And width பாத்தீங்கன்னா வந்து 1 centimeter width இருக்கும். The body of the cockroach is compressed dorso-ventrally, bilaterally symmetrical, which means அந்த அனிமலோட பாடியை பாத்தீங்கன்னா காக்ரோச்சோட பாடி வந்து டார்சல் ரீஜனும் வென்ட்ரல் ரீஜனும் கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். which means டார்சல் சைடு இப்போ நம்மளோட பாடி நீங்க எடுத்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்காது, லைக் கம்ப்ரெஸ் இந்த சென்ஸ் அப்படியே அழுத்தி வச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த அனிமல் காக்ரோச்சை பாக்குறதுக்கு ஒரு சம்பட் பிளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் டார்சல் ரீஜனும் வென்ட்ரல் ரீஜனும் ரெண்டுமே வந்து பிளாட்டா இருக்கு, கம்ப்ரெஸ் பண்ணதுனால அது ஆட்டோமேட்டிக்கா பாக்குறதுக்கு ஒரு பிளாட்டா இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும். bilaterally symmetrical. லேட்டரல் வியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா லேட்டரல் செக்ஷன்ல இந்த அனிமலை நம்ம பைசெக்ட் பண்ணும்போது இது கொடுக்கக்கூடிய சிமெட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் பைலேட்டரல் சிமெட்ரி அண்ட் செக்மெண்டட் அண்ட் இஸ் டிவிசிபிள் இன்டு 3 distinct parts or 3 distinct regions. பொதுவாகவே ஆர்த்ரோபோட்ஸ் நம்ம சொல்லும் போது அந்த அனிமலோட பாடி எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு 2 different parts or 2 distinct parts இல்ல 3 distinct parts அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ காக்ரோச்சஸ் பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட், thorax and abdomen. ஹெட், thorax and abdomen இந்த மாதிரி 3 இதா இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஹெட்டும் thoraxும் சேர்ந்து ஃபியூஷன் ஆகி cephalothorax அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெட் thorax சேர்ந்து cephalothorax and abdomen இது வந்து 2 பார்ட்டா இருக்கும்போது இன்னொரு 2 பார்ட்டா எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் அண்ட் ட்ரங்க். ஹெட் தனியா இருக்கும், அதுக்கு பதிலா ட்ரங்க் thoraxுக்கும் abdomenக்கும் சேர்த்து head and trunk அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So the entire body is covered by a hard brown colored chitinous exoskeleton. So இந்த ஸ்கின்னை பாக்குறதுக்கு அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு ஷைனி கோட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் நத்திங் பட் அந்த ப்ரோட்டீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைட்டின். ஸோ கைட்டின் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் விச் ஹெல்ப் டு கவர் த பாடி. ஏன்னா அதோட பாடி வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஸோ வெளியே இருக்கக்கூடிய அது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வாழக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லலாம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஜஸ்ட் கவர்ட் பை அ ஹார்ட் ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன், ஒரு ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். And then we can see here, see this is the head of cockroach. ஒரு காக்ரோச்சோட ஹெட் எப்படி இருக்குன்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. This is oscillus. காம்பவுண்ட் அதோட ஐ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரி பைனாகுலர் விஷன் தான். பட் ஐ வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற மாதிரி, ஒரு ஹியூமனோ இல்லைன்னா ஒரு நார்மல் அனிமலுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. தே ஹாவ் காம்பவுண்ட் ஐ. எதுக்காக காம்பவுண்ட் ஐ இருக்கணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பட் ஒன்ஸ் அகேன் ஐ வில் டெல் யூ தட் காம்பவுண்ட் ஐ எந்த பர்பஸ்க்காக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்த அனிமல் வந்து நாக்டர்னல் ஹேபிட்ல இருக்கு, நைட் டைம்ல தான் ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ நைட் டைம்ல நம்ம வந்து லைட் எல்லாமே போட்டிருக்க மாட்டோம். ஸோ அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட விஷனை யூஸ் பண்ணி காம்பவுண்ட் ஐஸை யூஸ் பண்ணி தே கேன் ஈஸிலி கெட் த ப்ரே. அதோட ஃபுட்டை வந்து ஈஸியா அதை கேப்சர் பண்ண முடியும். அதனாலதான் வந்து காம்பவுண்ட் இதுக்கு இருக்கு. அண்ட் அதோட மவுத் பார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தே ஹாவ் லேபியம், maxilla, labrum and mandible. So these are the structures present in the animal body. And அடுத்தது பார்த்தீங்கன்னா மவுத் பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first one is the maxilla. So இது இந்த அனிமலோட இந்த பார்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா maxilla அப்படின்னு நம்ம சொல்றோம்.
and second one is a mandible. So in the region you can see here, so this region is called as a mandible. And hypopharynx. Hypopharynx means that the neck region. So அதுக்கு கீழே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். And maxilla, see here, this is the maxilla கொடுத்திருக்காங்க. And then mandible என்ன purpose பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். So it used to grinding region and incising region. So நம்மளோட பல்லு மாதிரி தான், நமக்கு டீத் எந்த பர்பஸ்க்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்டை நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபுட் வந்து நம்ம டைஜஸ்ட் பண்றோம், மென்னு டைஜஸ்ட் பண்றோம். இன்சிசிங் அப்படின்னா கட் பண்றோம். இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு கரும்போ இல்லை சம்திங் ஏதாவது சப்ஜெக்ட் சம்திங் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை கட் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து மேண்டிபிள் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. The next one, just a minute. So next one is the, in each segment exoskeleton has hardened plates. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மார்ஃபாலஜிக் ஸ்ட்ரக்சர்ல என்டையர் பாடி எப்படி இருக்கு அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இந்த அனிமல்லயே வந்து செக்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஒன்ஸ் அனிலிடால அந்த அனிமலுக்கு வந்து செக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து வரக்கூடிய ஃபைலம்ல எல்லாமே செக்மெண்ட்ஸ் இருக்கும், மேக்சிமம் இருக்கும். ஸோ அதனால ப்ராப்ளம் இருக்காது. அனிலிடாக்கு அப்புறம் தான் ஆர்த்தோபோட் வருது. ஸோ இதுலயும் வந்து செக்மெண்டேஷன் எல்லாமே இருக்கு. In each segment exoskeleton has hardened plates called sclerites. அந்த ஹார்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but this is called as a sclerites, which are joined together by a delicate and elastic articular membrane or arthrodial membrane. அது எல்லாமே மொத்தமா காம்பவுண்டா சேர்ந்து அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் எலாஸ்டிக்கா இருக்கு, அட் த சேம் டைம் ரொம்ப டெலிகேட்டாவும் இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவ் டைப்பாவும் இருக்கும். ஆனா அதே நேரத்துல எலாஸ்டிக்காவும் இருக்கும். எதுக்காக எலாஸ்டிக் பர்பஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அதால வந்து ஈஸியா வந்து அந்த விங்ஸை வந்து மூவ் பண்ண முடியும், கொஞ்சம் விரிக்க முடியும். அதுக்காக எலாஸ்டிக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆர் ஆர்த்தோடயல் மெம்பரேன். The sclerites of the dorsal side. டார்சல்னா அதோட முதுகு பக்கம். ஓகே, இப்போ காக்ரோச் மூவ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அதோட முதுகு தான் நமக்கு வந்து அப்பியரன்ஸ் ஆகும், அதோட மேல் பகுதி தான் நமக்கு தெரியும். அதோட வென்ட்ரல் சைடு வந்து அது கீழே தரையை வந்து டச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து வென்ட்ரல், தரையை டச் பண்ணிட்டு இருக்க பார்ட் பேர் வந்து வென்ட்ரல். அண்ட் அது நமக்கு அப்பியரன்ஸ் ஆகுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் டார்சல். ஓகே, the sclerites of the dorsal side are called tergites. ஸோ அதை டார்சல் சைட்ல தெரியக்கூடிய அந்த ஸ்க்ளீரைட்ஸ் எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் as a tergites. Those on the ventral side are called sternites. அதுவே தரையை டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பார்ட் தான் வென்ட்ரல் சைட். அந்த வென்ட்ரல் சைட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஸ்டெர்னைட்ஸ். அண்ட் தோஸ் ஆஃப் லேட்ரல் சைட்ஸ் ஆர் கால்டு ப்ளூரைட்ஸ். ஸோ டார்சல் சைடு இருக்கக்கூடிய ஸ்க்ளீரைட்ஸ்க்கு ஒரு நேம் இருக்கு, தட் இஸ் டெர்ஜைட்ஸ். வென்ட்ரல் சைடு இருக்கக்கூடிய ஸ்க்ளீரைட்ஸ்க்கு ஸ்டெர்னைட்ஸ். அண்ட் லேட்ரல் சைட், லேட்ரல்னா அதோட சைட்ஸ், அந்த அனிமல் பாடியோட சைட்ல பக்கவாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சைட்ஸ் என்ன, அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have ப்ளூரைட்ஸ். எப்படின்னா இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த காக்ரோச்சோட டார்சல் சைட். இந்த பார்ட் வந்து அதுக்கு இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பார்ட் வந்து தரையை டச் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அது வந்து வென்ட்ரல் சைட். this portion is called as a lateral side. இந்த சைடு இருக்கக்கூடியது எல்லாமே லேட்ரல், அதோட லேட்ரல் சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். And the head of cockroach is small. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இமேஜே பாருங்க, see here, அந்த அனிமலோட அந்த ஹெட் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும், அட் த சேம் டைம் சம்வாட் ட்ரையாங்குலர், ரொம்ப ஷார்ப்பனா இருக்காது, பட் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம கண்ணுக்கு தெரியும். So we can see that the head of cockroach is small and triangular, lies at right angle to the longitudinal body axis. So triangle இருக்கு. The body parts, or sorry, the mouth parts are directed downwards, so it is a hypognathus. Hypona அதோட மவுத் வந்து hypo means low or less அப்படின்னு நம்ம சொல்லலாம். natho means mouth. Okay, so natho means jaw or mouth.
இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த மவுத் வந்து இந்த அனிமலோட மவுத் வந்து டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் 6 செக்மெண்ட்ஸ். ஓகே, இது இந்த அதாவது ஹெட் ரீஜன் மட்டும் ஃபார்ம் ஆகிறதுக்கு எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் 6 செக்மெண்ட்ஸ். ஸோ 6 செக்மெண்ட்ஸோட ஃபியூஷன் தான் அந்த அனிமலோட பாடியை ஃபார்ம் பண்ணுது, சாரி ஹெட்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஷோஸ் கிரேட் மொபிலிட்டி இன் ஆல் டிரெக்ஷன் டியூ டு எ ஃபிளெக்சிபிள் நெக். ஸோ அந்த நெக் வந்து பாக்குறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெக் வந்து சாரி எஸ் ஸோ நெக் வந்து தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தனியா இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தே கேன் ஈஸிலி ரொட்டேட் தியர் ஹெட். அதாவது வந்து நம்மள மாதிரியே இப்ப நம்ம வந்து எப்படி வந்து திருப்பி பாக்குறோமோ கழுத்து எல்லாமே, அதே மாதிரி இந்த அனிமலும் பாத்தீங்கன்னா அதோட நெக்க வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுனால தே கேன் ஈஸிலி turn their neck அப்படின்னு நம்ம சொல்லலாம். The head capsule bears a pair of large head capsule head region சொல்லிருக்காங்க, bears a pair of large sessile and reniform compound eyes. ஸோ அதுக்கு ஐஸ் வந்து ஒரு நல்ல பெரிய சைஸா இருக்கு. செசைல்னா இம்மூவபிள், மூவ் ஆகாது. அட் த சேம் டைம் காம்பவுண்ட் ஐஸ், காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. A sense of antennae and appendages around the mouth. Antennae is one of the sensory organ in cockroach. ஸோ இன்செக்ட்ஸ் நம்ம சொல்லும் போது மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ரோச் ஆண்டனேன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்கனா ஃபங்க்ஷன் ஆகும். அதுவும் எஸ்பெஷலி இன்செக்ட்ஸ் ஆர் ஈவன் காக்ரோச் இதெல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆண்டனான்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில ஆர்த்ரோபோட் அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா they might have 2 pairs of antennae இருக்கும். பட் in coming to the cockroach they have 1 pair of antennae and appendages around the mouth. அப்பண்டேஜஸ் அப்படின்னு இப்ப நம்ம பாடியில எதை நம்ம அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் அவர் ஹேண்ட் அண்ட் லெக். ஒரு நம்மளோட பாடியில இருந்து the part which is project outside the body or out of the body. நம்ம பாடின்றது நம்ம உடம்புல இருந்து எது வந்து வெளியே நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகுதோ அதுதான் நம்ம வந்து அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம கை 2 கால் 2 நம்ம சொல்லலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ இதான் நம்ம அப்பண்டேஜஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட மவுத் சுத்தி அப்பண்டேஜஸ் இருக்கு. It is nothing but this mandible, labrum, maxilla, labia இதெல்லாமே வந்து appendages. ஒரு காக்ரோச்சோட பாடியில இருக்கிற appendages அப்படின்னு நம்ம சொல்லலாம். And antennae have sensor receptors. So that's why I told you வெளியில அந்த அனிமல் இருக்கும்போது டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்கு, அதுல அந்த வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வருது அப்படின்றத வந்து they can easily identify through antenna by using antennae. Antennae have sensor receptors that move in monitoring the environment. So environment நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே இந்த அனிமலுக்கு கண்டிப்பா ஈஸியாவே தெரிஞ்சிரும். The appendages from the mouth parts which are of biting and chewing type. Animal kingdom animalia நம்ம பார்க்கும்போதே we have seen so many different types of mouth parts நம்ம பார்த்திருந்தோம். அதுல அந்த அனிமல் பாடி ஒவ்வொரு அனிமலுமே வந்து எந்த மாதிரியான மவுத் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுட்டை கிரைண்ட் பண்ணுது அப்படின்றதே நம்ம we have seen. ஸோ இதுல பாத்தீங்கன்னா coming to the cockroach, their way of getting the food அப்படின்னு வரும்போது biting and chewing type. கடிச்சு இல்லைன்னா வந்து கடிச்சு அதை வந்து மெல்றது அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்மள மாதிரி தான் கிட்டத்தட்ட mandibulate or orthopterious type. ஸோ இதுக்கு வந்து mandibulate அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. And the mouth parts consist of labrum, upper lip. Labrum அப்படின்றது upper lip, a pair of mandible, a pair of maxillae, a labium and a hypopharynx or lingua. The thorax consists of three segments called prothorax, mesothorax and metathorax. So mouth parts பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மவுத் நம்ம வந்து மெயினா நம்ம இதை சொல்லி இருக்கிறதுனால இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மவுத் பார்ட்ஸ்ல அப்பர் லிப் இருக்கு, pair of mandibles இருக்கு, maxillae இருக்கு. ஆனா அதே வந்து லோவர் லிப் லேப்ரம் வந்து அப்பர்னா லோவர் லிப் பாத்தீங்கன்னா லேபியம். So labium வந்து they have a hypopharynx. So hypopharynx அப்படி நம்ம சொல்லும்போது tongue or lingua. The thorax consists of 3 segments: prothorax, mesothorax and metathorax. So prothorax அப்படின்னு பாத்தீங்கன்னா pro means first. So first one the thorax. Meso means in between அப்படி நம்ம சொல்லலாம். Meta means somewhat superior. அதே meso பாத்தீங்கன்னா it comes in between the prothorax and metathorax. ரெண்டுத்துக்குமே இடையில இருக்கக்கூடியதுதான் mesothorax. The prothoracic segment is the largest. So prothoracic segment அப்படின்றது என்ன சொல்லிருக்காங்க, it is somewhat largest. The head is connected with the thorax with the short extension of the prothorax called the
neck or cervicum. So prothorax அப்படின்றது அந்த அனிமலோட ஹெட் வந்து தொராக்ஸோட கனெக்ட் ஆகுது. அது கனெக்ட் ஆகுறதுக்கு சின்ன ஜாயிண்ட் ஒண்ணு வேணும் இல்லையா? அது வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகுது? ஒரு பேப்பராலயா இல்ல ஒரு க்ளூவாலயா சம்திங் அந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலாம். சோ இது வந்து கவர் ஆகுறது எப்படி, இது வந்து கனெக்ட் ஆகுறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அதோட ப்ரோத்தராக்ஸ் நெக் ஆர் செர்விக்கம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இது ஆக்சுவலா வந்து சரியாகிருக்கு அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஈச் thoracic segment bears a pair of large legs. ஸோ ஒவ்வொரு thoracic segmentsலயுமே வந்து pair of walking legs அப்படின்றது இருக்கு. Due to the presence of 3 pairs of walking legs, it is also called hexapoda. So total இது thoracic segmentsல வரும்போது பாத்தீங்கன்னா they have 3 pairs of thoracic legs. 3 pair இருக்கு. 1 pair 2 pair I mean 1 pair அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து இருக்கும். அதான் நம்ம pair of shoes, pair of keys அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லலாம். So bunch of keys are perfect இருக்கும். But pair of shoes we can say that. So அதுல வந்து 3 pairs of walking legs இருக்கிறதுனால they called as a hexapoda. Hexo means 6. Okay, so poda means leg. So hexapoda அப்படின்னா 6-legged animal அப்படின்றது அதுல இருக்கு. அதுல இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. So poda means feet or foot. All the 3 parts of walking legs are similar and each leg consists of 5 segments. So எல்லாமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலுமே எல்லாத்துக்குமே தெரியும்ன்றாங்க. So coxa means large, truncature means small, femur means long and broad, and tibia long and thick, and tarsus. So இது எல்லாமே வந்து அந்த அனிமல் பாடியில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். The next one, the last segment of leg tarsus. So அதுல இருக்கக்கூடிய அந்த லெக்ல இருக்கக்கூடிய கடைசி இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா leg tarsus has a 5 movable joints or podomeus or tarsomeus. So tarsus அப்படின்றதுனால தான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா tarsomeus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. meus means segment. ஓகே, சோ அதனால தான் நம்ம அனலிட்டிஸ் நம்ம சொல்லும்போது ஒரு செக்மெண்ட்டுக்குமே நேமிங் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம். தட் இஸ் மெட்டாமெரிசம் ஆர் மெட்டாமியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மியர்ஸ் மீன்ஸ் செக்மெண்ட். ஓகே, லாஸ்ட் செக்மெண்ட்ல 5 மூவபிள் ஜாயின்ட்ஸ் இருக்கு. அதுல என்ன நம்ம என்ன சொல்றோம்னா போடோமியர்ஸ். போடோ மீன்ஸ் லெக், மியர்ஸ் மீன்ஸ் செக்மெண்ட். ஸோ லெக்ல இருக்கக்கூடிய செக்மெண்ட் அதோட மீனிங். காக்ரோச் ஹேஸ் 2 pairs of wings. காக்ரோச்ல மொத்தம் 2 இருக்கு. The first pair arises from mesothorax and protects the hind wings when at rest. So இதுல வந்து 2 pairs of wings இருக்கிறதுனால first pair எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீசோதொராக்ஸ்ல இருக்கு. மீசோதொராக்ஸ் மீன்ஸ் ப்ரோதொராக்ஸுக்கும் மெட்டாதொராக்ஸுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிறது மீசோதொராக்ஸ். சோ அந்த மீசோதொராக்ஸ் தான் அந்த மீசோதொராக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேர் இருக்கு. அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் அ விங், ஹைண்ட் விங். ஹைண்ட் விங்னா அதுக்கு அடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு விங்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம ஹைண்ட் விங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். வென் அட் ரெஸ்ட் அந்த அனிமல் வந்து காக்ரோச் வந்து பறக்கும் போது அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் எலைட்ரா ஆர் டெக்மினா. இது இன்னொரு பேரு எலைட்ரா ஆர் டெக்மினா அப்படின்னு சொல்றாங்க. The second pair of wings arises from the metathorax. So first pair நம்ம சொல்லும் போது it comes from அது மீசோதொராக்ஸ்ல இருந்து வந்தது. பட் இன் கேஸ் ஆஃப் செகண்ட் பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா it arises from metathorax and are used in flight. பறக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் next pair. The abdomen in both male and female consists of 10 segments. இந்த abdomen பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 segments வரைக்கும் இருக்கு. So head region நீங்க பாத்துருக்கலாம். And this is the antennae. இந்த straight இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is the antennae. So each segment is covered by the dorsal tergum. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். tergum இருக்கு, ventral sternum இருக்கு. between them பாத்தீங்கன்னா an air membranes pleuron on each side. So the next we are going to see about the differences between the male and female. ஒரு மேல் எப்படி இருக்கும், ஒரு ஃபீமேல் எப்படி இருக்கும்ன்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். So அது பார்க்கிறதுக்கு முன்னாடி we just end this session and we will continue in the next session. Students, thank you.